2 years of experience as a Java developer. 3 months வந்து AWS கத்துட்டு இருக்காரு. இஸ் DevOps necessary for cloud engine இல்ல AWS மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களோட கருத்து? இது நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து ஒரு பர்சனோட கெரியரை நான் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகுறது நான் பார்த்திருக்கேன். அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்து சொல்றேன் கௌதம்க்கு. ஸோ நீங்க சொல்லுங்க பாலாஜி. ஓகே, நான் ரொம்ப ஷார்ட்டாவே நான் அதை முடிச்சிடுறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் பண்ணிடுறதுனால நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் பிரதர், இப்போ நீங்க AWS 3 months படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 year நீங்க படிக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ அக்ஷய் சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனல் லெவல், ஸ்பெஷாலிட்டி லெவல் சர்டிஃபிகேஷனோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். பிளஸ் வந்து AWS ஒர்க் ஷாப்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறமா AWS சொல்யூஷன்ஸ் பேஜ்ல போயிட்டு நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரு 4 பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா AWSல ஓகேங்க. ஓகேங்களா? ஆனா நாங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம், DevOps நெசசரி தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறப்போ வந்து வெறும் வாட் இஸ் AWS, வாட் இஸ் S3, வாட் இஸ் EC2 அப்படின்னு கேட்டு 20 lakhs 40 lakhs தான் கொடுக்கறது இல்லை. எல்லாரும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி கொடுத்தா அப்படின்னா உங்களை ஒரு 24/7 ஒர்க் பண்ண வச்சு சாவடிக்க போறான்னு அர்த்தம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, DevOps படிங்க. GitHubல ஆரம்பிச்சு எல்லா ஃபர்ஸ்ட் DevOpsனா என்னன்னு முதல்ல கத்துக்கோங்க. DevOps டூல் இல்ல, அது ஒரு பிராக்டிஸ். DevOps உள்ள வரதுனால எப்படி நம்ம CI/CD ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப நல்லா குவாலிட்டி எப்படி எஃபிஷியன்ட்டா இருக்குன்றத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் DevOps டூல்ஸை பத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா டூல்ஸை வச்சு தான் எஃபிஷியன்ட்டா மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதெல்லாம் நீங்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். ஸோ ரெண்டுமே மேண்டேட்டரி. ஸோ அக்ஷய் நீங்க சொல்லுங்க. சூப்பர். நான் வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒருத்தரோட ஒரு கெரியர் சேஞ்சை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 4.5 years வந்து அவர் ஜாவா டெவலப்பரா இருந்தாரு. ஆக்சுவலா ஜோஹோல தான் இருந்தாரு அவர் ஒரு 4.5 yearsக்கா. அவர் வந்து ஜோஹோல ஃபுல்லா ஊறிட்டாரு. ஜாவா டெவலப்மெண்ட், ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அதெல்லாம் ஊறிட்டாரு. ஒரு 12.5 lakhs to 13 lakhs ரேஞ்சில் அவர் வாங்கிட்டு இருந்தாரு பேக்கேஜ். ஓகேங்களா? அப்போ வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, AWS கோர்ஸை வந்து அவர் ஃபுல்லா எடுத்து பார்த்தாரு. சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் லெவல், டெவலப்பர் லெவல், அதுக்கப்புறம் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட், இந்த 3 அசோசியேட்டையுமே கரைச்சி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் வந்து யூடமில இருக்கு. அது வந்து வேற எதுவுமே இல்லை. நானே ஆல்ரெடி ஒரு 2019 ரெக்கார்ட் பண்ண கோர்ஸை தான் அவர் வந்து எடுத்து பார்த்தாரு. ஒரு 40+ hours ஆஃப் ப்ராக்டிகல் நாலேஜ், மைக்ரோ சர்வீசஸ், அதோட ரெஸ்பெக்ட் டு டீகப்ளிங், அந்த யூஸ் கேசஸ், அது எல்லாத்தையும் ரொம்ப தரமா படிச்சாரு. அவர் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ் கம்பெனில வந்து ஒரு 70 பேர் இருக்கிற ஒரு US ஸ்டார்ட் அப் பேஸ் கம்பெனில சென்னையில வந்து அவர் வேலைக்கு அட்டென்ட் பண்ணி அவர் வந்து ஒரு 24 lakhs ரேஞ்சில் வந்து அவர் பேக்கேஜ் வாங்க முடிஞ்சது. அது ஏன் முடிஞ்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, the power of cloud அப்படின்றது வந்து it triples your market value. ரெண்டாவது, as a Java developer வந்து whatever applications you are developing, அது வந்து கண்டிப்பா நீங்க டிப்ளாய் பண்ணுறது எப்படின்றது நல்லா கத்துக்கணும். அந்த டிப்ளாய் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் கண்டிப்பா DevOps. ஸோ நீங்க வந்து ஒரு டெவலப்பர் அசோசியேட் அப்படின்ற அந்த ஒரு சர்டிபிகேஷனை நீங்க அட்டென்ட் பண்ணாச்சியே, பாலாஜி கரெக்ட் மீ இஃப் ஐ எம் மிஸ்டேக்கன், டெவலப்பர் அசோசியேட் நீங்க அட்டென்ட் பண்ணாச்சியே கண்டிப்பா நீங்க வந்து DevOps CI/CD ரிலேட்டட் சர்வீசஸ் கண்டிப்பா படிப்பீங்கல்ல AWSல, கரெக்டா? அது தவிர்த்து உங்களுக்கு சர்வர்லெஸ்ஸும் இருக்கு ஒரு மிகப்பெரிய போர்ஷனா. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா IAC, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட்ன்றதும் ஒரு மிகப்பெரிய போர்ஷனா இருக்கு. அதுதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன் கௌதம். அந்த சர்டிபிகேஷனோட கண்டென்ட் தான் உங்களோட இன்ட்ரடக்ஷன். அது வந்து நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். AWS அப்படின்றது AWS only is enough அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வி வந்து தப்பு. வெறும் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் is only enough அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அப்போ வந்து நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். AWS only is enough அப்படின்னா AWSன்றது 240+ services. ஓகேங்களா? 240+ servicesையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? சூப்பர்.